இரவு தேவனோடுள்ள உறவுல உறுதியாகுமானா உன் தலைமுறை வாழ்ந்திருக்கும், உன் தலைமுறை செழித்திருக்கும், உன் தலைமுறை சுகித்திருக்கும். அக்கறை கடத்தினான், லேயாள் அக்கறை கடத்தினான், ராகேலையும் அக்கறை கடத்தினான். ஆனா ஆண்டவரை மட்டும் நான் உங்களை விட மாட்டேன், நான் உங்களை விட மாட்டேன். ஏன் இந்த தூங்கா இரவு தெரியுமா? தேவனோடுள்ள உறவு இன்னும் ஆழமாய். இழைப்பின் பாத்திரம் இருக்கிறவங்க அனுபவிக்கிற பல வேதனைகள் உண்டு. பயம், சோர்வு, முடக்கப்படுதல், தடை, கலக்கம். இதுல இன்னொரு முக்கியமான காரியம் கூட உண்டு, அதுதான் தூக்கமின்மை, தூங்க முடியாத நிலை. ஆண்டவர் இதை பாரப்படுத்தினது காரணம் ஒருத்தங்க வந்து சொன்ன ஜெப குறிப்பு. கடந்த வெள்ளிக்கிழமை முடிச்சு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு வாலிப பிள்ளை வந்து, பாஸ்டர் எனக்கு தூங்கணும் பாஸ்டர் அப்படி சொல்லி ஜெபம் பண்ண வந்தா. அப்படி கை வச்சு ஜெபம் பண்ணும் போதே ஆண்டவர் பாரப்படுத்த ஆரம்பித்தார். அதன் பிறகு சாட்டர்டே, சண்டே, மண்டே இப்படி தூங்க முடியாம கஷ்டப்படுறவங்க ஜெப குறிப்புகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருந்தது. ஆமென். சோ டெய்லி நல்லா தூங்குறவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆனா ஆமென், அந்த பாட்டு எடுக்கும் போதே நினைச்சேன், ஆண்டவரே இப்ப தூங்க வேண்டாம். ஒரு நைட்டு நல்ல ஒரு சகோதரி சொன்னாங்க, 2 வருஷமா தூக்க மாத்திரை எடுத்தோம், எனக்கு தூக்கமே வரல பாஸ்டர், 2 வருஷமா தூக்கமே இல்லை. தூங்கா இரவுகள் நம்ம பாடினோமே, என் தூங்கா இரவினில். ஆமென். தூங்க முடியாத செப்பனியா 3:13 வாசிக்க வேண்டாம், அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய பிளெஸிங். ஆமென். நாளை குறித்த பயம் இல்லை, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் பயம் இல்லை, வீட்டு வாடகை கொடுக்கணும் பயம் இல்லை, கடன்காரன் வந்து நிற்பான் ஒரு பயம் இல்லை. ஆமென். ரிப்போர்ட்டும் வந்தாச்சு, அதுல ஒண்ணும் இல்லை, அதனால அந்த பயமும் இல்லை. அப்படியே பயப்படுத்துவார் இல்லாமல். இது தேவன் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். யோபு 11வது அதிகாரம் 18-19 யோபுவின் நண்பர்களில் ஒருவன் சொன்ன வார்த்தை, நம்பிக்கை உண்டாய் இருக்கிறதினால் திடனாயிருப்பீர், தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்து. ஏன்னா தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்வீர்னா ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு, செக் பண்ணியாச்சு. கேட்டு பூட்டியாச்சா? பூட்டியாச்சு. ஒரு காவோட செக் பண்ணியாச்சு, பூட்டியாச்சு. ஆமே. நீங்க இப்படி கேட்பீங்கன்னா பக்கத்து வீட்டையும் சேர்த்துனாங்க, பூட்டியாச்சு. ரைட்டு. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சா? ஆஃப் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் உருவியே போட்டாச்சு. எல்லா லைட் ஆஃப் பண்ணியாச்சா? ஆஃப் பண்ணியாச்சு. ஆமே. தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்வீர், பயப்படுத்துவார் இல்லாமல் நித்திரை செய்வீர். இது ஒரு பெரிய பிளெஸிங். சங்கீதம் 127:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஆமென். அதனாலதான் பாஸ்டர் நாங்க சர்ச்சில் அவ்வளவு சுகமா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாள்ல ஒருவர் சொன்னார், பாஸ்டர் ஒரு காலத்தில் எனக்கு தூக்கமே வராம இருந்து பாஸ்டர், ஆனா இப்போ நான் சர்ச்சிலேயே தூங்குறேன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளவு அருமையா ஆண்டவர் தூக்கத்தை தரார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை கவனிச்சிங்களா? அவரே தமக்கு பிரியமானவனுக்கு. இந்த இடத்துல இருந்து தான் நான் செய்திக்குள்ள அப்படி என்றாக விரும்புறேன். ஆனா நீங்க வேதத்துல ஆண்டவருக்கு பிரியமான ஒரு 4-5 பேரை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்ம என்னதான் எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் தாவீத நோண்டாம இருக்க முடியாது. ஆனா நிறைய நமக்கு கனெக்ட் ஆகும். ஏன் கனெக்ட் ஆகும்னா, நம்ம நிறைய படிச்சதே எதைதான் தெரியுமா? சங்கீதம். சில பார்க்குறாங்க, நாங்கள் அதை மட்டும்தான் படிக்கிறதே.
ஆமென். தாவீது, அப்புறம் தாவரிசையில சொல்றீங்களா? வேற நிறைய வருஷம் இருக்கு. தாவீது, தானியேல், போதும். நீங்க விட்டா நாளாகமத்தை இப்படி திறந்து வச்சு அவ்வளவு பேரையும் வாசிடுவீங்க. பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஆனா இதே அவருக்கு பிரியமானவர்கள் வாழ்க்கையில தூங்கா இரவுகள் இருந்தது. எது நிமித்தம், அது எப்படி தேவன் நன்மையாய் மாற்றினார் என்பதை குறித்து ஆமென் ஒரு சில நபர்கள், எல்லாம் நேரம் இல்லை, ஆமென் வேகமாய் நல்ல தெரிந்த பகுதியானாலும் இன்னைக்கு கர்த்தர் சில உள்ளங்களோடு நான் நம்புகிறேன். ஆமென். இந்த செய்தி சில உள்ளங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறது மட்டும் அல்ல, கர்த்தர் இந்த அனுபவங்களிலிருந்து ஒரு விடுதலையும், ஆமென் ஹல்லேலூயா, படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே. ஆமா, இப்படி தூக்கம் இல்லாமல் தவிக்கிறவங்க லைஃப்ல கர்த்தர் ஒரு பெரிய டெலிவரன்ஸ் இன்னைக்கு கர்த்தர் வசனத்தை அனுப்பி தர போகிறார். நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. முதலாவது ஆமென் ஆமென் நமக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நபர் உண்டு. ஆமென். நல்ல நம்மோடு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பர்சன் உண்டு. அவர் வேற யாருமே கிடையாது, யாக்கோபு. இந்த யாக்கோபு, நான் எல்லா வசனம் எடுத்து வாசிக்க நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா ரீசெண்டா கூட யாக்கோபு பத்தி இதே மந்திலே ஒரு பெரிய செய்தியை கேட்டோம். ஆனா அதுல சில காரியங்களை மட்டும் டச் பண்ணிட்டு போயிருது. யாக்கோபின் 2 அனுபவங்களை பார்க்க முடியும். ஒன்று தனிமையில் இருந்த போது, 2 குடும்பமான போது. ஆமென். இந்த தனிமையில் இருந்த போது யாக்கோபின் அனுபவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தனிமையில் இருந்த போது யாக்கோபுக்கு திடீரென்று ஒரு பெரிய இடி விழுந்த ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன அப்படின்னா, தாயார் சொல்லிட்டாங்க, நீ வீட்டை விட்டு வெளியே போயிரு. வெளியே போறது மட்டும் இல்ல, நான் சொல்லாம இனி நீங்க வரக்கூடாதுங்கிறது மாதிரி அனுப்பி விட்டாங்க. ஆமென். அதன் அர்த்தம் என்ன? இனி யாக்கோபுக்கு முன்னாக இந்த வீடு வாசல் திறக்கப்படாது. யாக்கோபு பெல் அடிச்சா டோர் ஓபன் ஆகாது. ஆனா ஏசா எப்ப வந்து பெல் அடிச்சாலும் டோர் ஓபன் ஆகும். அடுத்து நாளைக்கு என்னன்னு தெரியாது. இது யாக்கோபின் தனிமையில நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் தனிமையா இருந்த போது ஃபியூச்சர் தெரியாது. மாமா வீட்டு இங்க இருக்கிறாருன்னு தெரியுமே தவிர ப்ராப்பர் அட்ரஸ் கிடையாது. மாமா எப்படி இருப்பாருன்னு தெரியாது. மாமி எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. பிள்ளைகள் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் உண்டானே தெரியாது. அம்மா சொல்லியிருக்காங்க அங்க கெட்டுன்னு, சரி பார்க்கலாம். நல்ல வேளை முதல்ல ராகேல பார்த்தான், ஃபர்ஸ்டே லேயால பார்த்தா நான் இதுக்கு ஏசா கையாலே. சிலர் அப்படியெல்லாம் பயோடேட்டா பார்த்து திரும்பி போறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனாலதான் ஆமென். ஆண்டவர் நயங்காட்டி இழுக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. இப்படி அப்போ இவனுக்கு ஃபியூச்சர் இல்ல, அடுத்த வேளைக்கு என்ன சாப்பிட போறான்னு தெரியல, எதுவுமே தெரியல. ஆனா நம்ம ஆளு தூங்குறாரு. தலைக்கு கீழே ஒரு கல்லை எடுத்து வச்சு தூங்குறார். தலைக்கு கீழே கல்லு. நமக்கு பில்லோ வச்சால என்ன வர மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. ஆதியாகமம் 28:11 ஆமென். அங்கே ராத்தங்கி, அங்கே தலையின் கீழ் ஒரு கல்லை வைத்து நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது. அப்ப அவன் இதுவரை பார்த்தது என்னது? சொப்பனம் அல்லது கனவு. அப்போ இங்க யாக்கோபுக்கு எது பாதிக்கல? ஹல்லேலூயா. தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலோ. ஆமென். ஒரு சகோதரர் சொன்னார், பாஸ்டர் இடியே விழுந்தால் நான் தூங்கிடுவேன் பாஸ்டர்.
நம்ம யாக்கோபு தான். அப்படி தூங்குறவனுக்கெல்லாம் குடும்பத்தை கொடுத்து தூங்க விடாம பண்ணுகிறவர். அடுத்து அதுக்கு தான் வரேன். ஆமே, அவ இப்படிப்பட்டவன். இவனுக்கு என்ன நடந்தா என்ன, அடுத்த வேலைக்கு, ஏன்னா அவன் ஜெபத்திலே என்னதான் கேட்கிறான், நான் போகிற இடத்துல எல்லாம் என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண. அப்ப சாப்பாடுக்கு வழி இல்லாதவன், பாதுகாப்பு கேரண்டி கிடையாது. ஆமே, ஏசா வருவானா, ஏசா வருவாங்கிற பயம் இருந்திருந்தா அவன் எழும்பி எழும்பி பார்த்திருப்பான். வந்தா என்ன, போனா என்ன, நாளைக்கு உனக்கு வேலை இல்லப்பா. அப்படியா, பிரைஸ் தி லார்ட். ஆமென், முடிஞ்சு. இப்படி தூங்கிட்டு இருந்தவன், இந்த வேர்டை நான் இப்படி சொல்ல விரும்புறேன், அவன் கல்லில் படுக்கல, அவன் கிட்ட கல்ல தான் படுத்தேம்மா. ஆனா கர்த்தர் அவனை வாக்கு தத்தத்தில் படுக்க வைத்தான். வாக்கு தத்தத்துல, இந்த ஸ்தலத்துக்கு நான் உன்னை கொண்டு வருவேன். ஆமா, பல நேரத்தில் நீங்க வலியில படுத்திருக்கிறீங்கன்னா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆமா, இப்ப நீங்க முச்செடிக்கு பதிலாக அவர் என்ன மாற்றாரா, தேவதாரு விருட்சம். அப்போ இப்போ நம்ம எதுல பாதிக்கப்பட்டிருக்கிறோம், முள்ளுல. இதுதான் நாளைக்கு எதுவா மாற போகுது. அப்போ வலியில நான் படுக்கல, வாக்கு தத்தத்துல படுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்களோ இத விசுவாசத்தோட அறிக்கை செய்ய முடியுமா? இன்னைக்கு நான் வலியில வேதனையில இருக்கல, நான் வாக்கு தத்தத்தில் இருக்கிறேன், நான் வாக்கு தத்தத்தில் படுத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யாக்கோபை கர்த்தர் சொல்லுகிற, நான் இவனை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த யாக்கோபின் தேவனாய் அறியப்பட அவரே தம்மை அறிமுகப்படுத்துகிறார். யாக்கோபே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நல்ல கவனிங்க, இந்த யாக்கோவுக்கு கர்த்தர் இப்பொழுது குடும்பத்தை கொடுக்கிறார். ஒரு குடும்பம்னு வரும்போதே ஒரு மனுஷனுக்கு என்ன வர ஆரம்பிச்சிரும் தெரியுமா, அந்த அந்த உத்தரவாதம், பொறுப்பு. இந்த யாக்கோபு இப்பொழுது தன் குடும்பத்துக்காக எப்படி வேலை செய்ய வேண்டிய நிலைமை வந்தது என்றால், ஆதியாகமம் 31:40 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். பகலிலே வெயிலும், பகலிலே வெயிலும், இரவிலே குளிரும், இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, என்னை பட்சித்தது. நித்திரை, நித்திரை என் கண்களுக்கு, என் கண்களுக்கு தூரமாயிருந்தது, தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன், இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த எப்படிப்பட்டவன், ஒரு காலத்துல யாக்கோபை கடல்ல தூக்கி போட்டாலும் தூங்குற ஆளு, வனாந்திரத்துல தூக்கி போட்டாலும் அவர் தூங்குவாரு. ஆனா இன்னைக்கு நான் சம்பாதிக்கணும், என்னை நம்பி ஒரு கூட்டம் இருக்கிறது, என்னை நம்பி குடும்பம் இருக்கு, என்னை நம்பி பிள்ளைங்க இருக்கிறது. ஆமே, சூரியன் அஸ்தமிக்குதுன்னு தெரிஞ்சாலே நம்மால் என்ன பண்ணிடுவார் தெரியுமா, தூங்கிடுவார். ஆனா இன்னைக்கு பகல் என்ன, இரவு என்ன, நித்திரை என் கண்களுக்கு. இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, எத்தனையோ இரவுகள். ஆமே, என்ன வேதனைனா, விக்கிரகத்தை வழிபடுகிற லாபான் தூங்கும் போது ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற யாக்கோபு கண் விழித்திருக்கிறான். ஆண்டவரே, அப்படின்னா பிரியமானவனுக்கு நீங்க நித்திரை அளிக்கிறீங்கன்னு சொல்றீங்களே ஆண்டவரே, இன்னைக்கு நான் இப்படி பாடுபட்டால்தான். அதாவது லாபான் எப்படி சம்பாதிச்சிட்டு இருக்கிறான் தெரியுமா, ஏமாத்தி சம்பாதிச்சிட்டு இருக்கிறான். யாக்கோபு அவன் வாழ்க்கையில ஏமாற்றம் வந்ததுனால பகல்ல மட்டும் விழித்திருக்க முடியாது, ராத்திரியும் விழித்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா எத்தனை முறை அவன் லாபானால் ஏமாற்றப்படுகிறான், 10 முறை. போனா போட்டுன்னு விட்டிருப்பான், தனியா இருந்திருந்தா. ஆனா இப்போ விட முடியாது. ஏன், அவனை நம்பி குடும்பம் இருக்கிறது, மனைவி உண்டு, பிள்ளைங்க உண்டு, வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அவன் சம்பாதித்த சம்பாத்தியங்கள் இருக்கிறது. அவனால இப்பொழுது அப்படி இருக்க முடியாது. இது அவனுக்கு பாடுபட்டேன் அப்படிங்கிறார்.
பாடுபட்டேன், நித்திரை என் கண்களுக்கு தூரமா இருந்தது. ஆமென். தூரமா இருந்தது. இரவும் பகலும் எத்தனையோ சகோதரர்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க. சிலர் அவங்களுடைய அனுபவங்களை சொல்லும் போது, ஊருக்கு வரும்போது அதெல்லாம் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. பிள்ளைங்க இருப்பாங்க, குடும்பம் இருக்கும், அங்க வந்து நான் இப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஆமே. ஆனா எத்தனை இரவுகள். ஒரு சகோதரன் எனக்கு தெரிஞ்சு அவங்க தூங்குறதுக்கு 3 hours தான் கிடைக்கும். 3 hours. அதுலயும் வந்து அடுத்து ஃபுல்லா தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக எழும்பி எழும்பி தூங்கி, டிராவல்ல போற வழியில தூங்கி, அதுக்கப்புறம் எழும்பி. ஆமே. ஒரு சகோதரன், அவர் ஃபேமிலி இருக்கிறது, சின்ன பிள்ளை, அவருக்கு வேலை, அவர் இருக்கிற இடத்துல இருந்து ட்ரெயின்ல கிட்டத்தட்ட 4 hours டிராவல் பண்ணி போகணும். 4 hours டிராவல் பண்ணி போகணும். காலையில் 5 மணிக்கு ட்ரெயின். டிராவல் ஊர் சொல்ல மாட்டேன், டிராவல் பண்ணி போவார். அங்கே போய் அங்கே ஒரு 2 wheeler வச்சிருப்பார். அந்த 2 wheeler எடுத்து ஒரு 1/2 hour டிரைவ் பண்ணணும். டிரைவ் பண்ணிட்டு போய் வேலை பார்த்துட்டு ஈவினிங் 6 மணிக்கு முடிச்சுட்டு திருப்பி ஓடி அதே மாதிரி வந்து அடுத்த ட்ரெயின் ஏறி நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வருவார். ஏன் வீட்டுக்கு வர்றாருன்னா, மனைவி, சின்ன பிள்ளை, வேற யாரும் துணை கிடையாது. அதனால ஒரு நாளைக்கு இப்படி கிட்டத்தட்ட 8 மணிக்கூர் கிட்ட அவர் எதில் தான் ட்ராவல் பண்ணுறாருன்னா, ஃபுல்லாக ட்ராவலில் 11 மணிக்கு வந்து அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு எழும்பணும். 11 மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டில் சாப்பிடுவாராம். சாப்பிட்டுட்டு ஒரு 12 மணி போல் படுத்து காலையில் 4 மணிக்கு எழும்பி அடுத்து. இது 1 நாள் 2 நாள்னா ஓகே. கிட்டத்தட்ட 2-3 வருஷம் அதெல்லாம் யோசித்தா உண்மையிலே நித்திரை வந்து கண்களுக்கு எப்படி தான் இருக்கிறது தெரியுமா? தூரமாக இருக்கிறது. ஏன்? வேற ஆப்ஷன் இல்லை, வேற வழி இல்லை. ஹல்லேலூயா. ஆமே. என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிற செய்தியை கேளுங்கள். உன் பிரயாசம் இந்த அளவுக்கு நீ பிரயாசப்படும் போது லாபான் ஏமாத்தினா பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு அவர் கல்லோ மண்ணோ அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்ப பாடுபட்டு சம்பாதிக்கிறான். சம்பாதித்தது எல்லாம் சேர்த்து கொண்டு 20 வருஷம் பாடுபடுகிறான். ஆமென். 6 வருஷம் லாபானுக்காக வேலை செய்யறான். 7 வருஷம் யாருக்காக? ராகேலுக்காக. அடுத்த 7 வருஷம் அதுவும் ராகேலுக்காக தான். முதல்ல 7 வருஷம் ராகேலுக்காக தான் வேலை பார்த்தாரு. அப்போ கிடைச்சது லேயா. சிலர் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது மாதிரி. சரி, அதை விடும். அதுக்கப்புறம் திருப்பியும் ராகேலுக்காக வேலை பார்க்கிறப்ப 7 7 14 14 6 20 20 வருடம் சம்பாதித்த சம்பாத்தியத்தை எடுத்துக்கொண்டு அவன் கானானுக்கு போகும்போது அடுத்த அவன் லைஃப்ல இனி நம்ம நிம்மதியா தூங்கலான் இருக்கும் போது, ஆமென், இத்தனை நாள் கண் விழித்த கண் விழிப்பை விட இப்போ தூங்கவே முடியாத ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். அதுதான் என்ன அப்படின்னா, ஏசா வரான், 400 பேரோடு வருகிறான். பாடுபட்டு சம்பாதிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு, சம்பாதித்தது பாதுகாக்கப்பட வேண்டியது ஒன்று இருக்கிறது. ஆமென். போன வாரத்துல தானே கேட்டோம், தேவன் தரும் நன்மையை காத்துக்கணும். போன வாரமா இதுக்கு முந்தின வாரமா? போன வாரம். அதாவது யாக்கோபு இந்த தூங்கா இரவு, ஹல்லேலூயா, யாக்கோபு நினைச்சான் இனியாவது நம்ம நிம்மதியா தூங்கலாம், இனியாவது நிம்மதியா தூங்கலாம். எத்தனையோ பேர் தங்களுடைய வியர்வையின் பலனை அனுபவிக்க முடியாம போறாங்க தெரியுமா? அதே போல ஒரு கொடுமை வேற இல்லை. பைபிள் இருக்கு, நல்ல ஒருத்தன் வேர்வை செஞ்சு வேலை பார்க்கறான்னு அவனுடைய நித்திரை எப்படி இருக்குமா தெரியுமா? இன்பமா இருக்குமா. எப்போ இன்பமா இருக்கும்? அவன் பலன் அவனுக்கு கிடைக்கும் போது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இந்த சோதனை என்று மனம் உடைந்தது, அறிந்தவர் நீர் மட்டும்
என் இயேசுவே, ஏன் இந்த சோதனை என்று மனமுடைந்தது, அறிந்தவர் நீர் மட்டும் என் இயேசுவே. என் தூங்காயிரவினில் மனமுடைந்த வேளையில் தேற்றி நீரும் வார்த்தையா, glory. என் தூங்கா வார்த்தையால் இயேசுவே, கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, உந்த நன்மையை கொண்டாடி பாடுவேன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த தூங்கா இரவை நான் டச் பண்ணிட்டு அடுத்த பகுதிக்கு போக விரும்புகிறேன். ஏன் இந்த தூங்கா இரவு? ஒரே வார்த்தையில சொல்லி, ஆமென். இந்த தூங்கா இரவு யாக்கோபுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு 5 காரியங்களும் இருக்கிறது. அதையும் டச் பண்ணிட்டு அடுத்த நபருக்கு நான் செல்ல விரும்புகிறேன். இந்த தூங்கா இரவு யாக்கோபின் குடும்பத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினது. இந்த பகல் வேளையில தேவன் உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிற சில தூங்கா இரவுகள் அது தண்டனை அல்ல. உங்கள் மூலம் உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பை கர்த்தர் பலப்படுத்துகிறார், கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ இரவு பகல் பாடுபட்டு சம்பாதித்தது ஏசா கையிலோ லாபான் கையிலோ போய்விடக் கூடாது என்பதில் நீ எவ்வளவு உறுதியா இருக்கிறாயோ அதை விட உன்னை உழைக்க வைத்தவர், உன்னை கண் விழிக்க வைத்தவர் மிகவும் மிகவும் உறுதியா இருக்கிறார். காரணம், யாக்கோபே யாக்கோபே நான் உன்னை சிநேகித்தேன். இந்த தூங்கா இரவு யாக்கோபுக்கு கற்றுக் கொடுத்த 5 பாடங்கள் என்ன தெரியுமா? ஒன்று, நல்ல கவனிங்க, தேவ பாதுகாவல் இல்லை என்றால் எத்தனை வருட சம்பாத்தியமானாலும் அது ஒரு நொடி பொழுதிலே நஷ்டமாகிவிடும். ஆமென். ஏசா மட்டும் வந்து கை வச்சானா இந்த 20 வருட சம்பாத்தியம் என்ன இருக்கும்? எல்லாமே இல்ல. எத்தனை குடும்பங்கள் தெரியுமா? நம்ம கொஞ்சம் முன்னாடி ஒரு ஜெப குறிப்பு கேட்டோம் அல்லவா? எவ்வளோ வேதனை, எவ்வளோ வேதனை. இதே போல சென்னையில் ஒரு சகோதரர், ஆமென், அவர் கதை முடிந்ததுங்கிற நிலை. அந்த தீபம் அணையல, அந்த குடும்பம் அவங்க மேக்சிமம் பிரயாசப்பட்டு இருக்கிறாங்க. இருந்த எல்லாமே எல்லாமே விட்டு 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 எடுத்து செலவு பண்ணி அவன் ஒரு நொடி போதும். நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இது இருக்கு, இது இருக்கு, அங்க சொத்து இருக்கு, இங்க பணம் இருக்கு, அதனால நம்ம வாழ்ந்துடலாம், எடுத்துடலாம். இல்ல, ஆண்டவர் கற்று தருகிறார். கர்த்தர் காவாராகிறார். இன்னைக்கு நம்ம எது 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 பெரிய பிடிமானமா நினைச்சிட்டு இருக்கிறோமோ ஒரு செகண்ட் போதுங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவருக்கு ஒரு பெரிய ரப்பர் எஸ்டேட். அவர் சொன்னார், ஆமே, இதை வச்சு நான் நிறைய பிளான் பண்ணேன் பிரதர், நிறைய பிளான் பண்ணேன், அப்படி பிளான் பண்ண, இப்படி பிளான் பண்ண, வீடு கட்டணும், மகளுக்கு இதை பண்ணணும், இன்னொரு மகளுக்கு இப்படி பண்ணணும், அப்படி இப்படி நிறைய பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஓகி வந்துச்சு, நமக்கு தெரியும். ஒரு ஓகி, அடுத்த நாள் பார்த்தா மொத்தமா கீழே, ஒரு நொடி பொழுது. அவரால் தாங்க முடியல. ஆமா, அவர் சொல்றாரு, நான் யார்கிட்டையுமே கை நீட்டி இதுவரை வாங்கினதே கிடையாது, நான் கொடுத்துதான் பழக்கம். ஆனா எனக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில யாராவது ஏதாவது எனக்கு செய்ய மாட்டாங்களா என்கிற நிலை, கண்ணீர், வலி, இப்படி வேதனை. எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதித்த சம்பாத்தியங்கள் ஹாஸ்பிட்டல்ல தண்ணீரை ஊத்துறது மாதிரி செலவழிக்கிறது. யாக்கோபு புரிந்து கொண்டா,
நான் என்ன கண் விழித்து கஷ்டப்பட்டாலும் அவன் பாடுபட்டாலும் தேவனுடைய பாதுகாவல் மட்டும் இல்லை என்றால் இவை எல்லாமே ஒரு நொடி பொழுதில் இல்லாமல் போய்விடும். எனவே தான் ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தூங்கா இரவுகள் உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுத் தருகிறது. நான் கண் விழிக்கிறதுனால அல்ல பாதுகாக்கப்படுவது, எனக்காக உறங்காமல் தூங்காமல் நல்ல கரங்களை சட்டி ஆமென். இந்த கண் விழிப்பு யாக்கோபுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. யாக்கோபே, நீ கண் விழித்ததுனால அல்ல காக்கப்படுவது. நீ பாரு, உன் குடும்பம் எல்லாம் அக்கறையிலே படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது உன்னோடு கூட கண் விழித்திருக்கிறது யார் என்பதை பாரு. உன் மனைவி அல்ல, உன் மக்கள் அல்ல, உன் வேலைக்காரர்கள் அல்ல. தாயின் வயிற்றில் தோன்றும் முன்னமே உன்னை தெரிந்தெடுத்து, தாயின் வயிற்றில் உற்பவித்தது முதல் உன்னை ஆதரித்து, தாயின் வயிற்றிலிருந்து உன்னை எடுத்து உன்னை வளர்த்து ஆளாக்கின உன் தேவன். அப்பதான் யாக்கோபு பார்க்கிறான், கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவரே, நீங்க கண் விழித்து இருக்கிறீர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இந்த கண் விழிப்பில் இந்த சத்தியத்தை தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும். என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அது மட்டுமல்ல, அவனுக்கு கற்றுக் கொடுத்த அடுத்த ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? என்ன சம்பாதித்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும், சில சூழ்நிலைகளை நம்ம தனியாக தான் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஆமென். சில சிச்சுவேஷன்ஸ் நம்ம தனியாக தான். அந்த நேரத்தில் நம்ம பார்த்தா நம்மளை சுத்தி தான் எல்லாரும் ஓடிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. தனியாக இந்த தூங்கா இரவு யாக்கோபுக்கு கற்றுக் கொடுத்த அடுத்த பாடம் என்ன தெரியுமா? பாரு, எல்லாரும் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் எல்லாரும் இருப்பாங்கன்னு நீ நினைக்கவே நினைக்காத. திடீரென்று கிளைமேட் சேஞ்ச் ஆகும், சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். அப்போ எத்தனை பேர் இருந்தாலும் நீ எப்படி தெரியுமா ஃபீல் பண்ணுவ? நான் தனிமை. இயேசுவை சுத்தி 12 பேர் இருக்கும்போது இயேசு சொல்றார், நீங்க எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிருவீங்க, எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிருவீங்க. அது மட்டுமல்ல, யாக்கோபுக்கு அந்த இரவு கற்றுக் கொடுத்த 3வது பாடம் என்ன தெரியுமா? தேவனோடு உள்ள உறவு மட்டும்தான் நம்பிக்கை. தேவனோடு உள்ள உறவு மட்டும்தான் நம்பிக்கை. அவன் மிகவும் நேசித்தது யாரை தெரியுமா? ராகேலை. ஆனால் இந்த இரவு அவன் யாரை போய் பற்றி பிடிக்கிறான் தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தூதாயும் பழங்களை கொடுத்து இந்த இரவு என் கணவன் எனக்கு வேணும்னு சொன்ன ஆள் யாரு தெரியுமா? லேயாள். ஆமென். ஆனால் இந்த இரவுல, இந்த வேதனை இரவு யாக்கோபு ராகேலுக்கும் வேண்டாம். நேத்து வர யாக்கோபு பயங்கர டிமாண்ட், அவருக்கு பயங்கர டிமாண்ட். ஆமென். இன்னைக்கு வர நீங்க பயங்கர டிமாண்ட் உங்களுக்கு இருக்கும். ஒரு ஏசா வந்தா போதும். டிமாண்டும் கிடையாது, டைமண்டும் கிடையாது, யாருக்கும் வேண்டாம். ராகேல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. லேயாள், லேயாள் இங்க வேணா அங்க போவா, அவளுக்கு ஏற்கனவே அதனாலதான் அவரே ஆற்று கடத்தி விட்டார். இங்க வந்துடாத, முங்கி செத்துருவேன், நீ அங்கேயே நில்லு. நேத்து வர யாக்கோபு அவ்வளவு, அவனுக்கு எல்லாருக்கும் வேணும். தூதாயும் போல ரொம்ப ப்ரெஷியஸ், அது கிடைக்காது. அதுல மெடிசின் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அதை விடுவோம், அது நமக்கு விஷயம் இல்லை. அது ரூபன் போய் கஷ்டப்பட்டு பறித்து கொண்டு தாயார்ட்ட கொடுக்கும் போது ராகேல் கேட்கிறான், அது தருவியான்னு. அவன் எதை பார்த்தாலும் எடுத்து வச்சிருவான் அந்த ராகேல். லாபான் வீட்டில் இருக்கிற விக்கிரத்தையும் தூக்கி வச்சிருவான். எல்லாத்தையும் தூக்கி வச்சு ஆத்மாவை மட்டும் விட்டுட்டான். அவ்வளவு. இன்னைக்கு இந்த நைட்டு தூதாயும் பழம் போய், ஆமா, ஒரு அழுகுன பழம் கூட இல்ல, யாருக்கும் வேண்டாம் இந்த யாக்கோபு. சில நேரத்தில் அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம நிற்போம்.
நேற்று வரை எல்லாத்துக்கும் என்னதான் கால் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த ஃபங்க்ஷனாலும் நான் இல்லைன்னா ட்ரிப்பையே கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ட்ரிப்பு போட்டு கடத்தி இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட என் பக்கத்துல இல்ல. நேத்து வரை யாக்கோபே உன் வேல்யூ வேற. நீ புரிஞ்சுக்கோ, இது எதுவுமே நிலையானதே கிடையாது. நிலையானது ஒன்னே ஒண்ணுதான், உங்க சமூகம். நல்ல கைகளை தட்டி தேவனோடு உள்ள உறவு மட்டும்தான். அதனாலதான் எல்லாரையும் அக்கறை கடத்தினவன் ஆண்டவரை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறான். எல்லாரையும் அக்கறை கடத்தினான். ஆமென். வேலைக்காரங்கள் அக்கறை கடத்தினான், லேயாள் அக்கறை கடத்தினான், ராகேலையும் அக்கறை கடத்தினான். ஆனா ஆண்டவரை மட்டும் நான் உங்களை விட மாட்டேன். ஏன் இந்த தூங்கா இரவு தெரியுமா? தேவனோடு உள்ள உறவு இன்னும் ஆழமாய், இன்னும் அதிகமாய் உறுதிப்படுவதற்காக நல்ல கரங்களை சட்டி ஊடா காரவா சாந்தா நாலாரா. ஹalleluya, ஹalleluya. யாக்கோபே, நீ இவைகளை நினை. அது மட்டுமல்ல, இந்த தூங்கா இரவு நீ பயப்படுவதற்கான இரவு அல்ல, நீ போராடுவதற்கான இரவு. அவன் தேவனோடு என்ன செய்தானா? போராடினான். தேவனோடு போராடினான். அவன் தன் காரியத்தை எல்லாம் சொல்லுறான், அழுறான், கெஞ்சுறான். இதுதான் அவனுடைய போராட்டம். ஆண்டவரை என்ன பிளஸ் பண்ணியே ஆகணும். ஆண்டவரே, சில தூங்கா இரவுகளை தேவன் அனுமதிக்கும் போது அது தேவ சமூகத்தில் போராடுவதற்கான தருணம், நேரம். ஆமே, நீ போராடு. ஆமா, எந்த டிஸ்டர்பன்ஸும் உனக்கு வராது. யாரும் வந்து தொந்தரவு பண்ணல. ஆமே, இது உன் வாழ்க்கையே மாற்றி போடுகிற இரவு. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அது மட்டுமல்ல, அவன் புரிந்து கொண்டான், எனக்குள்ளேதான் மாற்றம் தேவை. ஆமென். அந்த தூங்கா இரவு யாக்கோபுக்குள் ஒரு மாற்றத்தை கொடுத்தது. கர்த்தர் அவனை இஸ்ரவேலாய் மாற்றின போது, ஆமென், 32:31 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்றென்று சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளே வெளிச்சம் வந்தது, வெளியே சூரியன் உதித்தது. ஆமென். இதே யாக்கோபு முடிவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவன் தன் கோலின் மேல் சாய்ந்து கொண்டு தொழுது கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:21. ஆமென். எபிரேயர் 11:21. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்புடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். அவன் நிம்மதியா படுக்கிறான். அவன் பிரயாசத்துக்கெல்லாம் பலனை பார்க்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கண் விழித்து குடும்பத்தை பாதுகாத்தவன் கடைசியில் எப்படி மாறுறான் தெரியுமா? அத்தனை பேருக்கும் என்னென்ன ஆசீர்வாதம் உண்டோ. ஆமென். ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். இந்த வசனம் எல்லாரும் சுதந்திரிக்கணும் இயேசுவின் நாமத்துல. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்கலாம். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார். அவர்கள், நான் அந்த சரித்திரத்துக்குள் போகவில்லை, ஆனா அந்த வேர்டை மட்டும் பாருங்க. அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான். அடுத்த வார்த்தையை கவனிங்க. மார்க் பண்றவங்க மார்க் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சிருக்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவரே, இது என் வாழ்க்கையா, என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதமா எனக்கு தாங்கப்பான்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. அவன் அவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவன் அவனை ஆசீர்வதித்தான். அவன் அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லி அவன் அவனை ஆசீர்வதித்தான். யோசேப்புக்கு என்ன சொல்லணும்? பென்யமீனுக்கு என்ன சொல்லணும்? ஆமென். இல்ல, ரூபனுக்கும் சிமியோனுக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம், யூதாவே, உனக்கெல்லாம் எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்படி சொன்ன ஒருத்தர் உண்டு. யார் தெரியுமா? ஈசாக்கு. ஈசாக்குக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க தான்? 2 பிள்ளைங்க தான்.
ஆனா 2 பேருக்கும் கொடுக்கிறதுக்கு இல்ல. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? 12 பிள்ளைங்க. 12. ஈசாக்கு 100 மடங்கு பலனை அடைத்தார். வீட்டுக்குள்ள போனா மனைவி கூட ஒரே விளையாட்டு. நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும். இப்படி கண் விழிப்பு யாருக்கு இல்ல தெரியுமா? ஈசாக்கு இல்ல. ஆனா 2 பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறதுக்கான ஆசீர்வாதம் அவர்கிட்ட இல்ல. ஆனா யாக்கோபு 12 பிள்ளைங்க. அவனுக்குரியதை உன் தூங்கா இரவு தேவனோடு உள்ள உறவுல உறுதிப்படுமானால் உன் தலைமுறைக்கு ஆசீர்வாதம் இன்னொரு கையில் இருந்தல்ல, உன் கையில் இருந்தே. ஆமே. எங்க அப்பா எனக்கு ஒண்ணும் செய்யல, எங்க சித்தப்பா தான் எனக்கு எல்லாம் பண்ணாருன்னு பிள்ளை சொல்லுச்சுன்னா. எங்க அப்பா ஒன்றும் பண்ணல, எங்க மாமா தான் எங்களுக்கு. ஆமே. சத்தத்தை கேட்கிற ஏதோ சில உள்ளங்களோடு கர்த்தர் பேசுகிறார். அதனால அடுத்த பாயிண்ட் போக முடியாம நான் யாக்கோபை பத்தி பேச நினைச்ச டைம் 10 நிமிஷம், ஆனா 3/4 மணிக்கு ரைட். ஆமே. ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் அந்த சின்ன பிரியமானவன் வாழ்க்கையில தூங்கா இரவுகள்? நாளைக்கு உன் தலைமுறை பார்வன் கை இருக்காது, உன் கைதான் இருக்கும். ஓ thank you Holy Spirit. எத்தனை பேர் கர்த்தர் என்னோடு தீர்க்க தரிசனமாய் பேசுறார்? நிச்சயம் உள்ளவங்க தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க. இந்த பரதேசியாய் சஞ்சரிக்கிறவனை வச்சா செய்ய போறீங்க, இந்த ஒன்றுமில்லாதவனை வச்சா செய்ய போறீங்க, இந்த கோலும் கையுமாய் நடக்கிறவனை வச்சா செய்ய போறீங்க. எஸ் எஸ் எஸ், கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று. ஏசாயா 58 கடைசி வசனம். ஏசாயா 58 கடைசி வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி வர பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். உங்க அப்பா உன் தலையில கை வச்சு சொன்னாரு பாரு, அதுதான் உன் சுதந்திரம். அது என்ன உனக்கு சொன்னாரோ, நான் உன்னை போஷிப்பேன். இது யாக்கோபின் வாய் சொன்னதல்ல, கர்த்தருடைய வாய். அதை உன்னுடைய தூங்கா இரவு தேவனோடுள்ள உறவுல உறுதியாகுமானா உன் தலைமுறை வாழ்ந்திருக்கும், உன் தலைமுறை செழித்திருக்கும், உன் தலைமுறை சுகித்திருக்கும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த தூங்கா இரவுல நீங்க வேற ட்ராக்குக்கு போயிடாதீங்க. ஆமென். தூங்கா இரவுல நம்ம வேற ஏதாவது பார்ப்போம், வேற ஏதாவது பண்ணும். இன்னைக்கு மனுஷன் சமாதானத்துக்காக, ஆறுதலுக்காக தூக்கம் வரல, அதனால என்னெல்லாமோ தேடிட்டு இருக்கிறான். அவன் சாபத்தை தான் அவன் சம்பாதிக்கிறான். அல்லது அந்த வேர்டு கொஞ்சம் கடினமா இருந்தா அவன் இதனுடைய சீக்ரெட் தெரியாம நன்மையை இழந்துட்டு இருக்கிறான். இதுக்கு பின்னாக ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கிறது. யாக்கோபே, நீ கடந்து வந்த பாதையை பாரு. நீங்க 2 பிள்ளைங்க தான் இருந்தீங்க, ஆனா அந்த 2 பேருக்கும் ஆசீர்வாதத்தை பங்கிட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலையில உங்க தகப்பன் இருந்தார். ஆனா இப்போ உனக்கு 2 இல்ல 12 பிள்ளைங்க இருக்கிறாங்க. என்ன செய்ய போற? நான் என்ன செய்யணும்? நீ என்ன பாரு, நான் உன் பிள்ளைய பார்க்கிறேன். ஜீசஸ், நீ என்ன பாரு, நான் உன் தலைமுறையை பார்க்கிறேன். நீ என்ன பாரு. ஏன் இந்த தூங்கா இரவு? என் தகப்பன் யாக்கோபுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரல, எங்க தாத்தாக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரல, எங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரல. என்னதான நேசித்தேன்னு சொன்னீங்க, எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை? அவனுக்குரிய ஆசீர்வாதம் நீ ஏமாற்றி பழைக்கிற சூழ்நிலை உனக்கு வராத யாக்கோபு. இந்த தூங்கா இரவுல மட்டும் நீ ஜெயிச்சுட்டேனா, இனி ஏமாற்றி பழைக்கிற சூழ்நிலை உனக்கு வராது. இனி ஏமாற்றி பழைக்கிற சூழ்நிலை உனக்கு வராது. ஆமென். ஜீசஸ். சவுண்ட் ரூம்ல இருக்கிறவங்க பார்த்துட்டு இருங்க. ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிறைந்திருக்கிறது. ஸோ இந்த மீடியாவில் மியூசிக் டீம், கேமரா டீம், சவுண்ட் ரூம் எல்லாம் அந்த ப்ரேயர்லேயே இருக்கணும். கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனால் இங்கே ஃபீல் ஆகுது.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் தந்தது வெளிச்சத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த வேர்டு வரல. ஆமென். ஆண்டவர் ஏதோ சில உள்ளங்களுக்கு ஆமென் ஆமென் சிலர் நான் நம்புறேன், சிலர் பேசியிருக்கிறீங்க, எங்க அப்பாவாலேயே செய்ய முடியல, எங்க அப்பா அவ்வளவு பக்திமா, எங்க அப்பா அவ்வளவு ஆண்டவர் மேல அவ்வளவு பக்தியா இருந்தார், அவராலேயே 2 பிள்ளைகளை சமாளிக்க முடியல, நான் அப்படிப்பட்ட பக்திமான் இல்ல, நான் அப்படிப்பட்டவன் இல்ல, நான் எப்படி என் 12 பிள்ளைகளை சமாளிக்க போறேன், நான் எப்படி என் 12 பிள்ளைகளை வாழ வைக்க போறேன்? கர்த்தருடைய வாயிதை சொல்லிட்டு உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் ஜீசஸ் 12 பிள்ளைகளும் அவனுக்குரியதை சொல்லி சொல்லி எந்த சண்டையும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, எந்த பிரச்சனையும். ஹல்லேலூயா. பிள்ளைங்க 12 பேரும் ஒன்னா நிக்கிறாங்க, ஒற்றுமையா நிக்கிறாங்க. ஏன் நிக்க வைக்க முடிந்தது? 12 பேருக்கும் கொடுக்கிற blessing யாக்கோபு கையில இருந்துச்சு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஏசா, ஆனா அங்க பிள்ளை ஏசா வாரா, யாக்கோபே நீ போயிரு, ஏசா ஃப்ரெண்டு டோரோட வாரா, நீ பின்னாடி டோரோட போயிரு. இன்னைக்கு குடும்பத்தில் இதனால ஆண்டவர் ஏன் இந்த தூங்கா இரவை அனுமதிக்கிறார் தெரியுமா? ஏன் தெரியுமா? இது பனிஷ்மெண்டா பார்க்காத, தேவ சமூகத்தில் போராடுவதற்கான நேரம், போராடுவதற்கான நேரம், போராடுவதற்கான நேரம். உன்னுடைய சாப்டர் அது 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 உன் தாத்தா பார்க்காதது, உங்க அப்பா பார்க்காதது. கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் கர்த்தர் எழுத விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு கொடுக்கிற நன்மை, ஒரு ஆகார வச்சு ஆகார பையனுக்கு தண்ணி கொடுத்தார் அல்லவா? ஆமென். ஆண்டவரே, இனி என் பிள்ளைக்கு தண்ணி வேணும்னா, நான் இத்தனை மைல் தூரம் உங்க ஆபிரகாமை விட்டு வந்துட்டேன், மீண்டும் நான் ஆபிரகாம் கிட்ட போகணும் ஆண்டவரே. வேண்டாம் ஆகாரே, உன் பக்கத்துல பாரு, ஒரு துருத்தியை நான் வச்சிருக்கிறேன். ஆபிரகாமால கூடி போனா உனக்கு ஒரு துருத்தி தண்ணி தான் தர முடியும், எனக்கு உன் தலைமுறைக்கு வேண்டிய துறவையே திறக்க முடியும். சில உள்ளங்களை இந்த ஒரு வார்த்தைக்காக மட்டுமே இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். இந்த ஒரு வார்த்தைக்காக, இந்த ஒரு வார்த்தைக்காக. ஓ, 100 ஐஸ். ஈசாக்கை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து எப்படி உள்ளவனா மாறினானா? ஆமா, அந்த வசனத்தை போடுங்க. ஆதியாகமம் 26:13 வசனம். அவன் ஐஸ்வர்யவானாகி. இப்படி யாரை பத்தி போடல தெரியுமா? யாக்கோபை பத்தி போடல. ஈசாக்கு யாரு? ஒரு ஐஸ்வர்யவானுக்கு. நான் ஆமென் ஈசாக்கின் சரித்திரத்துக்குள் போகவில்லை. ஆமே, இந்த செய்தி ரிலேட்டடா நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு ஐஸ்வர்யவானி ஆனவனுக்கு ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்க முடியல? பங்கிட்டு கொடுக்க முடியல. ஆமே, ஆனால் தேவனோடு போராடுறவன், தேவ சமூகத்தில் விழித்திருக்கிறவன், தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறவன், தேவ சமூகத்தில் அழுது கெஞ்சினவன். glory glory. உன் பிள்ளைங்க வளர்றத குறித்து கலங்காத, அடுத்து என்ன செய்யணும்னு கலங்காத. வெறும் கோலும் கையுமா இருந்த உன்னையே கர்த்தர் இதுவரை கொண்டு வந்தார் என்றால் உன் தலைமுறையை நடத்துவது நிச்சயம், நிச்சயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன், இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன், உந்த நன்மையை கொண்டாடி பாடுவே. கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துவேன்,